இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது, நாம் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருகின்ற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிற வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்க முடியும். உலகம், குறிப்பாக இஸ்ரவேல் என்னும் கர்த்தருடைய ஜனங்கள் அல்லது கர்த்தருடைய விசுவாசிகள் அகந்தையினாலே, இருமாப்பினாலே, கடின இருதயத்தினாலே நிறைந்திருக்கிற ஒரு வாழ்வை குறித்து இந்த பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அக்கிரமத்திற்கு பதிலாக அல்லது அக்கிரமத்திற்கு தீர்ப்பளிக்கும்படியாக கொடுமை எழும்புகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அக்கிரமத்தில் வாழுகிறவன் அதிலே விழுந்து போவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லா முகங்களும் வெட்கப்படும், எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே கர்த்தருடைய ஜனங்கள், குறிப்பாக கர்த்தருடைய ஜனங்கள் தேவனற்றவர்களாக தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக அருவருப்பான காரியங்களை செய்து வாழ்ந்து அந்த தன்மையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்டாலும், நல்வழிகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும், அவர்கள் அகந்தையாய் இருமாப்பாய் வாழ்ந்த ஒரு அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைய விசுவாச கூட்டத்தாரை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மில் அநேக அகந்தை நிறைந்தவர்களாக, இருமாப்புள்ளவர்களாக, பண ஆசை உள்ளவர்களாக, கடினப்பட்டு போன இருதயம் உடையவர்களாக வாடுகின்ற தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் கொடுமை செய்கின்ற நிகழ்வுகளை நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருந்தும் அக்கிரமத்திலே விழுகின்ற, பாவத்திற்கு அடிமையாய் கிடக்கின்ற, குறிப்பாக பண்டிகை நாட்களிலே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் செய்கின்ற செயல்பாடுகளினாலே, மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிற ஒரு கூட்டத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்கிறவன் விழுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா முகங்களும் வெட்கப்படும், எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு முன்பதாக நாம் காத்திருக்கின்ற பொழுது நம்முடைய தேசத்தின் நிலைப்பாடுகள், குறிப்பாக கர்த்தருடைய ஜனங்களின் நிலைப்பாடுகளை குறித்து ஆவியானவர் தெளிவாக பேசுகிறவராகவே இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் காணப்பட்ட ஜனங்களைப் போல, கர்த்தருடைய ஜனங்களைப் போல இந்த நாட்களிலும் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் வாழுகின்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதற்கு பிரதிபலன் உண்டு, ஒருவருடைய நியாய தீர்ப்பு உண்டு, ஒருவேளை வெட்கப்பட்டு போவார்கள் என்றெல்லாம் நாம் பரிசுத்த வேதாமத்தின் ஆதாரத்தோடு கூட நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தும்படியாய் அவருக்கேற்ற பாதையிலே நாம் நடப்போம். அவருக்கு பிரியமான செய்கைகளிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம். அப்படி என்றால் இரண்டாம் வருகையிலே நாம் அவரோடு கூட இருக்கின்ற ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். இல்லை என்றால் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு, நமக்கு தண்டனை உண்டு. அவன் செய்கைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்ற வார்த்தையின்படியே நம்முடைய செயல்பாடுகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் வருகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை பார்க்கின்ற பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்,
இது முதல் நீதியின்களிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நாம் கிறிஸ்தவளாய் இருந்து கொண்டும் கொடுமை நிறைந்தவர்களாக, அகந்தை உடையவர்களாக காணப்படுவோமே என்றால் நியாயம் தீர்க்கப்படுவோம். நியாயம் தீர்க்கப்படுகின்ற பொழுது ஒருவேளை நரகத்திற்கு நாம் சென்று விடுவோம் என்பதை மறந்து போக வேண்டாம். எனவே ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் அவருக்கேற்ற செய்கை உள்ளவர்களாக நாம் மாறுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.